நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பரந்தூர் விமான நிலையம் விஷு தொடர்பா தளபதி அந்த ஊர் மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்காக பாதுகாப்பு கேட்டு காவல்துறை கிட்ட கடிதம்லாம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னும் காவல்துறை தரப்புல இருந்து பதில் கொடுக்கலனா கூட தளபதி அந்த ஊர் மக்களை சந்திக்கிறதுக்காக இடத்தெல்லாம் தேர்வு பண்ணி அந்த இடத்த ஜேசிபி வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை பக்கத்துல தான் தளபதி மக்களை சந்திக்க போறாராம். புஷ ஆனந்த் அவர்கள் அந்த இடத்துக்கு நேராவே போயிட்டு அந்த இடத்த ஆய்வு பண்ணியிருக்காரு. அதனால காவல்துறை கிட்ட இருந்து என்ன பதில் வந்தாலும் தளபதி பரந்தூர் மக்களை சந்திக்க தான் போறாரு போல. அந்த கம்மிங் சண்டே ஒரு மண்டே தான் இந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது. சண்டே நடக்கிற மாதிரி இருந்தா இடையில ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. பட் இன்னமும் காவல்துறை கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. பட் லொகேஷன் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டெஃபினட்டா தளபதி களத்திற்கு வரதான் போறாரு. அண்ட் புதிய விமான நிலையத்துக்கு எதிராக இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா 900 நாட்களுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் பெருசா இந்த ஒரு இஷ்யூ பூதாகரமா வெடிக்கல. பட் தளபதி இப்ப நேரா போனதுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வழியில இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது கண்டிப்பா தளபதி மேலையும் தமிழக வெற்றி கழக கட்சி மேலையும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். அது முதல் முறையா பாத்தீங்கன்னா தளபதி களத்திற்கு வராரு. சோ எந்த ஒரு இடையூறவும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய சந்திப்பா அமைட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.